இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு மற்றும் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ அப்டேட்டில் பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை திட்டத்தின் வாயிலாக சுமார் 1,16,00,000 மகளிர் மாதம் ரூபாய் 1000 பெற்று பயனடைந்து வருகிறார்கள். தற்போது நடைபெறும் முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் தகுதியான அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரியசாமி கூறியுள்ளார். மேலும் NPHH முன்னுரிமையற்ற குடும்ப அட்டையிலிருந்து PHH முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் சங்கரமணி கூறியுள்ளார். இது மட்டும் இல்லாமல் இதற்கான முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போயிட்டு நீங்கள் மகளிர் உரிமை திட்டத்திற்கு இது வரைக்கும் விண்ணப்பிக்கினாலும், ஏற்கனவே விண்ணப்பித்து பணம் பெறனாலும் அதில் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுடைய குடும்ப அட்டை வகையை NPHHலேருந்து PHH வகையாக மாற்றணும்னு நினச்சாலும் இந்த முகாம் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கான முகாம் எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி வந்துட்டு உங்களுடன் Stalin.tn.gov.in இருக்கும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கே வந்து முகாம்களின் விவரம் அறியன்னு சொல்லி கிளிக் செய்யணும்னு சொல்லி கிரீன் கலரில் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் போயிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாவட்ட பெயர், முகாம், அட்டவணை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மாவட்டத்தை செக் பண்ண நினச்சாலும் உங்களுடைய மாவட்டத்தை செக் பண்ணிவிட்டு தேதியை தேர்ந்தெடுக்கணும் இருக்கும். மேலே போயிட்டு என்ன தேதியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. 29 தேதி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் மாவட்டம், முகாம் தேதி, அட்டவணை சொல்லியிருக்கும். அந்த பதிவிறக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா முகாம் எங்கே நடைபெறும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே ஆகஸ்ட் 30ஆம் தேதி முகாம் எங்கே நடைபெறும் நீங்கள் செக் பண்ண நினச்சிங்கன்னா முகாம் தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு பதிவிறக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். நான் இப்போ 29ஆம் தேதி தான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அது லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே உங்களோட ஸ்டாலின் சொல்லியிருக்கும். அதற்கு அடுத்து தான் உங்களோட மாவட்டத்தோட பேர். முகாம் நடைபெறுந்தது 29/8/2025. நீங்கள் தேதி செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதற்கான லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நேம் ஆஃப் த பிளாக், பஞ்சாயத்து, டவுன், முனிசிபாலிட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் கேம்ப் லொக்கேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இங்கிலீஷில் 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே வந்து தமிழில் 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துலலாம் வந்து அந்த குறிப்பிட்ட தேதியில் முகாம் நடைபெறும். அதில் போயிட்டு ஏற்காம ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிங்கன்னா 45 நாட்களுக்குள் உங்களுக்கான தீர்வு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது இல்லைன்னா முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.